நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி. அதே சமயம் தமிழுக்கு ஆனி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை, பௌர்ணமி திதி, பூராட நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்று ராகு காலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் அதிகாலை 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10:45லிருந்து 11:45 வரை, 12:15லிருந்து 1:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள், கோல்டு, பிஸ்கட் கலர். தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலர், பிங்க் கலர் அல்லது மெரூன் கலர் ஆகியவற்றை தவிர்த்து விட வேண்டும். சாப்பிடக்கூடியது உருளைக்கிழங்கு, மொச்சை போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ அந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அதையே தொடர்வோம். அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அறிவு, ஆற்றல் மிக்கவராக இருப்பார்கள். இனிய சாரீரம் படைத்தவர். அந்த டோன், குரல் ரொம்ப இனிமையான குரலாக இருக்கும். கதை, கவிதை எழுதும் ஆற்றல் உடையவராகவும் வாழ்வில் முன்னேற்றம் அடைபவராகவும் இருப்பார். இவர்கள் குடும்பத்தை கௌரவமாக நடத்தி செல்பவராக இருப்பார்கள். குலதர்மத்தை ஓம்புவராகவும் கனிவான பேச்சை உடையவராகவும் பொருள் ஈட்டும் வல்லமை படைத்தவராகவும் இருப்பார்கள். நண்பர்களே, இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்ல விரும்புவோர் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பொருள் இழப்பு கொஞ்சம் நேரிடுவதால் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகரிக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. மக்கள் உயர்கல்வி மூலமாகவோ உத்தியோகம் காரணமாகவோ வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகிறது. திருக்கோயில்களுக்கு சென்று வர நல்லதே நடக்கும். அடுத்து ரிஷபராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வீணாக கெட்ட பெயர் ஏற்படும். பொருள் நஷ்டம், மனைவி மக்களுடன் சச்சரவு கூட உண்டாகலாம். பிரயாணம், முக்கிய பிரமுகளை சந்திப்பது ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். எச்சரிக்கையாக இருக்க நன்று. அடுத்து மிதுன ராசி. பொருள் சேர்க்கை ஏற்படும். மனைவியின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகின்றது. பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களுடைய நன்மதிப்பையும் பெறலாம். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. பிரயாணங்களினால் கூட நல்ல பலன்களே உண்டாகும். வழக்குகளில் நல்ல முடிவு ஏற்படும். அடுத்து கடகராசி. ஆடல், பாடல், சினிமா, ஸ்போர்ட்ஸ் முதலியவற்றை ரசிப்பதற்கு, விருப்பமான உணவுகளை உண்பதற்கும் நல்ல ஒரு சமயம் வந்துவிட்டது. என்ஜாய். அதே சமயத்தில் மனசு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது. பொழுது இன்பமாகவே கழிகிறது. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமே உண்டாகிறது. மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகள் அமைகின்றன. புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். அடுத்து சிம்மராசி. மனக்கவலை சற்று அதிகரிக்கிறது. பொருள் நஷ்டம், வீண் தொல்லைகள் ஆகியவை ஏற்படும். ஆயினும் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். அவர்கள் நல்லபடியாக பரிவுடனும் உதவிகரமாகவும் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. வாலிபர்களுக்கு காதல் அரும்புகிறது. ஏதேதோ கனவுகள் தொல்லை கொடுக்கின்றன. அடுத்து கன்னிராசி. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது.
வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உண்டான வழிவகைகள் தெரிகின்றன. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. மனை, நிலம், வாகனம், அணிகலன்கள் முதலியவைகளை வாங்கும் சூழ்நிலை உருவாகின்றது. அடுத்து துளாராசி. பொருள் வரவு நன்றாக இருக்கின்றது. ஆடை அணிகலன்கள் சேருகின்றன. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் சுவையான விருந்து கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக அமைகின்றது. தொழிலில் முன்னேற்றம் அல்லது மாற்றம் உண்டாகின்றது. சகோதரர்கள் தொழிலில் உதவியாக இருக்கின்றனர். அடுத்து விருச்சிக ராசி. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கௌரவம், புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகின்றன. ஆனால் அதே சமயம் பண விரயமும் ஏற்படுகின்றது. இன்றைக்கி ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. அடுத்து தனுசு ராசி. கண், காது இவற்றில் பிரச்சனை உண்டாகலாம். வீண் சச்சரவும் உண்டாகலாம். ஏதேனும் சில்லறை தொந்தரவு வந்தாலும் அதை சட்டை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வீண் அவல்ச்சலை தவிர்க்க முடியவில்லை. பணப்புழக்கம் மாத்திரம் நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. மேலதிகாரிகளின் சீற்றத்திற்கு ஆளாக வேண்டி வரும். பண இழப்பு, பணத்தட்டுப்பாடு முதலியவை ஏற்படுகின்றது. விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகனம் ஓட்டும்போது மிகவும் எச்சரிக்கையாக ஓட்டுங்கள். இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். நண்பர்கள், உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கும். அடுத்து கும்பராசி. பணவரவு ஓரளவு நன்றாக இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல லாபம் வருகின்றது. நண்பர்கள் உதவிகரமாக இருக்கின்றனர். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. கல்விகளில் மனம் ஈடுபடுகிறது. அடுத்து மீனராசி. நண்பர்களால் எதிர்பாராத வகையில் உதவி கிடைக்கின்றது. இன்றைய பொழுது மகிழ்ச்சிகரமாகவே கழிகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலன் உண்டாகின்றது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. பணவரவு நன்றாக இருக்கிறது. உறவினர்களுடான உறவு சுமூகமாகவே செல்கின்றது. பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.